அந்த சிங்க கெபியில தானியேலை குற்றம் சாட்டின 24வது வசனத்துல பார்க்கிறோம். குற்றம் சாட்டினவர்கள் சிங்க கெபியிலே போடப்பட்டார்கள். அந்த சிங்கங்கள் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை கொன்று போட்டதாம். அவர்கள் எலும்புகளை நொறுக்கி போட்டதுன்னு பார்க்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் பழி வாங்குறாருன்னா இப்படிதான் வாங்குவாரு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமா இது நேரிடுமே ஒழிய வேற யாருக்கும் நேரு. அதே சிங்கங்கள் கெபியில இருந்து வந்த தானியேலு ஒரு சாதாரண மனிதனாக உள்ள போடப்பட்டான். ஆனா ஒரு அசாதாரணமான மனிதனாக வெளியே வரப்பட்டான். ஆமென், அல்லேலூயா. ஆர்டினரி பர்சன், நீ போ, உள்ள போ, சிங்க கெபியில போ. அசாதாரண மனிதனாக வெளியில வருகிறார். எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக அவர் வெளியில வருகிறார். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்லவே அல்ல, அசாதாரணமான மனிதர்களாக நம்ம வாழ்வோம். நாட் a ordinary person, but we will live as a extraordinary person ஆக வாழ்வோம். ஆமென். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும் தாங்க இதெல்லாம், வேற யாருக்குமே கிடையாது. கர்த்தரை நம்ம எந்த அளவுக்கு விசுவாசித்து ஜெபம் பண்ணி நம்ம பைபிளை வாசித்து ஆண்டவருக்காக உறுதியாய் வாழ்றோமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக கர்த்தர் நம்மளை வாழ வைக்கிற தேவனா இருக்கிற உங்க வாழ்க்கையிலும் சாதாரண வாழ்க்கைய மனுஷனுக்காக வாழாதீங்க. சாதாரண வாழ்க்கைய மனுஷனுக்காக வாழாதீங்க. அசாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. அசாதாரணமான வாழ்க்கை உங்க மைண்டுக்குள்ள என்ன போயிட்டே இருக்கணும்னாக்கா, ஐ வாண்ட் டு பிகம் an extraordinary person, ஐ வாண்ட் டு பிகம் an extraordinary person. அதாவது ஒரு அசாதாரணமான மனிதனாக நான் வாழணும். நான் இப்படி சாதாரணமாக வாழ முடியாது. நம்ம எல்லாருமே உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒன்னதான் ஜெயிப்பாங்க. இவங்க தான் ஸ்பெஷல் இதுல, இவங்க தான் இதுல ஸ்பெஷல், இவங்க தான் அதுல ஸ்பெஷல் சொல்லவே முடியாது. மல்டிபிள் டேலண்டட்ஸ் நிறைய பேருக்கு வித்தியாசமான வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவங்க அந்தந்த ஃபீல்ட்ல அவங்க ஷைன் ஆகுவாங்க. சோ எனக்கு கொடுத்திருக்கிற ஃபீல்ட்ல நான் அசாதாரணமான மனிதனாக இந்த உலகத்துல நான் வாழணும்னாக்கா கர்த்தருடைய கிருபை எனக்கு தேவை. கர்த்தருடைய கிருபை இருக்குது. அதனால தான் நம்ம பார்த்தோம் 100வது சங்கீதத்தை, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராடினரி பர்சனா வாழ்வதற்கு வித்தியாசமா வாழணும். எப்படின்னா, நம்ம ஜெபிக்கிற ஜபங்கள் தான் நம்மள ஆர்டினரி டு எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக மாத்தோம். சாதாரண மனுஷனாக இல்லை, அசாதாரணமான மனுஷனாக நம்மளை மாத்தி செல்லும். ஸோ உங்க ஸ்கூல்ல, உங்க காலேஜ்ல, நீங்க வேலை செய்யற ஸ்தலங்களில, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய மற்ற வேலைகளில, மற்ற மனுஷர்களுக்கு முன்பாக நீங்க வாழும் போது அசாதாரணமான மனிதனாக வாழ்ந்து பாருங்க. அசாதாரணமான மனிதன் உங்ககிட்ட பேசும் போதே அவங்களுக்கு தெரியும், நீ ஒரு வித்தியாசமா இருக்கிற, உனக்கு இருக்கிறது எனக்கு இல்லையே, நான் செய்ய முடியாது. நீங்களும் அவங்களும் ஒரே மார்க் எடுக்கலாம், நீங்களும் அவங்களும் ஒரே கிரேட்ல போகலாம், நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஆனா நீ எக்ஸ்ட்ராடினரியா தான் இருப்ப. ஏன்னாக்கா, பிகாஸ் யூ ஆர் ஸ்பெஷல். ஆமென். நீ ஜெபிக்கிறதுனால, நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால, நீ ஆண்டவரை விடாம இருக்கிறதுனால நீ எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக தான்